गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमल राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி சூப்பரா கலர்ஃபுல்லா ஹெல்த்தியா டேஸ்டியா இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி சாலட் பண்ண போறோம். ஸோ இந்த சாலட் பண்றதுக்கு நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன்னா, வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு கேரட், தக்காளி, ஸ்வீட் கார்ன், ஒரு மாங்காய், குக்கும்பர் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சக்கரவள்ளி கிழங்கை வேக போடுறதுக்கும் கார்ன் வேக போடுறதுக்கும் ரெண்டு இதில் தனித்தனியாக தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். ஸோ ரெண்டையும் தனித்தனியாக நம்ம வேக விட்டுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வேக விடணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணினா போகிறோம். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கையும் இந்த பாத்திரத்தில் நான் கட் பண்ணிட்டு வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். ரெண்டையும் வேக விட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது சக்கரவள்ளி கிழங்கு வெந்துன்னு இருக்கு, இந்த பக்கம் கார்ன் வெந்துன்னு இருக்கு. இதுக்குள்ளே நம்ம இந்த மாங்காய், இந்த குக்கும்பர், கேரட், தக்காளி எல்லாத்தையுமே ஒரே மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த கார்ன் வெந்துடுத்து, ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் வச்சா போகிறோம். இதை எடுத்துட்டு இதுலேயே நம்ம இந்த வேர்க்கடலை ஊற வச்சதை வேக வச்சுப்போம். இப்போ இதை வெந்துடுத்து, இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே நம்ம தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வேர்க்கடலையும் 5 நிமிஷம் வெந்துடுத்து, 3/4 வேக்காடு வெந்தால் போகிறோம். ஸோ அப்போ தான் சாலடுக்கு நல்லா இருக்கும். இதையும் நம்ம தண்ணியை வடிய வச்சுட்டு எடுத்துட்டு இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டாச்சு. கேரட், வெள்ளரிக்காய், தக்காளி, மாங்காய், வேக வச்ச வேர்க்கடலை, வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, வேக வச்ச கார்ன், ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மூணுமே 3/4 வேக்காடு வேக விட்டால் போகிறோம், ரொம்ப ஃபுல்லாக வேக விடணும்னு கிடையாது. இப்போது இந்த சாலட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பேசன் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், மாங்காய், இந்த கார்ன். ஸோ இந்த கார்ன் போடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வேக வச்ச வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதில் சாட் மசாலா, அதாவது சாட் மசாலான்னு கடையில் கிடைக்கும் இல்லையா, ஸோ இதில் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கலந்துருக்கும். இந்த சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெறும் இலுப்பச்சட்டியில் வறுத்து அரைச்ச மிளகு பொடி, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா லெமன் ஒரு ஹாஃப் மூடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் லெமன். ஆல்ரெடி நம்ம தக்காளி, மாங்காய், அதுக்கப்புறம் சாட் மசாலா இது எல்லாமே சேர்த்துருக்கோம். இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக புளிப்பு கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள். ஸோ இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறணும். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறமா இதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இந்த சக்கரவள்ளியையும் நம்ம சேர்த்துக்கிறோம். முதல்லையே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கணும், ஏன்னா நம்ம சாட் மசாலாலேயே கொஞ்சம் சால்ட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான். சூப்பராக இதை எல்லாத்தையும் கலந்துட்டோம்னா சாலட் ரெடி ஆகிடும். இப்போது கலர்ஃபுல்லாக சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு சாலட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்துருக்கோம். ஆரஞ்சு கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு கேப்சிகம் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நல்லா பச்சையாக தான் நம்ம சேர்க்கணும், வேக வச்சோம்னா இதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல் ஹெல்த்தி சாலட் ரெடி ஆகிடுது. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் ப்ரோட்டீன், நிறைய கால்சியம், அந்த மாங்காயோட விட்டமின் சி, கேரட்டோட சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி இதை ஒரு கப்பு சாப்பிட்டுட்டு நம்ம லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னா ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். நைட்டு டின்னருக்கு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கலங்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் சொன்ன மாதிரி இந்த காய்கள்லாம் வச்சு எல்லாருமே சாலட் ட்ரை பண்ணி பாருங்க.
ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்த்தி கூட. திரும்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.